அனைவருக்கும் வணக்கம். இப்போ உங்களுக்கு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு நாள் வந்து சாந்தனோட அத்தை தன்னுடைய மகளை ஓவியா கூட்டிக்கின்னு சாந்தன் வீட்டுக்கு வராங்க. சாந்தன் கிட்ட சொல்கிறாங்க, சாந்தன் இந்த கோடை விடுமுறையில் ஓவியா அவங்ககிட்ட விடுறேன், அவளுக்கு வந்து நல்லா எழுத்தெல்லாம் சொல்லிக் கொடு, இந்த மாதம் கழிச்சா அவளை வந்து எல்கேஜி சேர்க்கணும் அப்படி சொல்லி விட்டுட்டு போகிறாங்க. அன்னிலேருந்து சாந்தனும் ஓவியாவும் தினமும் விளையாடுவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, ஓவியெலாம் அழகாக வரைவாங்க. ஏபிசிடி மட்டும் எழுதி பழகவே இல்லையா. அப்போ ஒரு நாள் சாந்தனோட அவங்க அத்தை வந்து திட்டுறாங்க சாந்தனை, இந்த மாதிரி உங்களை வந்து எழுத்து கற்றுக் கொடுக்க சொன்னால் விளையாடின்னு ஓவியம் வரைஞ்சிட்ருக்கீங்களே அப்படின்னு திட்டிக்கின்னு அவங்க பொண்ணை பார்க்குறாங்க. அப்போ அவங்க பொண்ணு வந்து தமிழ் ஆங்கில எழுத்து அழகாக எழுதி காமிச்சிடுறாங்க அம்மா கிட்ட. அப்போ வந்து சாந்தன் வந்து அவங்க அத்தை என்ன சொல்கிறாங்க, அத்தை எழுத்துங்கிறத ஓவியமாக பார்க்கணும், அப்போ தான் அழகாக இருக்கும், இல்லாட்டி வெறும் எழுத்தாக தான் இருக்கும் அப்படி சொல்கிறான். அது வரணுன்னா நம்மளுக்கு நம்ம மனசு சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படி சொல்கிறான். அது நம்மளுக்கு அது கைக்கும் மனசுக்கும் நல்லா சுற்றி வரையணுன்னா கைக்கும் மனசுக்கும் ஒரு கடுமையாக பயிற்சி தரணும். பயிற்சி தந்துட்டோன்னா அது நம்ம சொத்தாகிடும், அதை வச்சு நம்ம எந்த எழுத்தாகும்னா எழுதிடலாம் அப்படின்னு வந்து சாந்தனா அவங்க அத்தை என்ன சொல்கிறான். அப்போ உடம்பில் ஒளிரும் ஓவியம் என் படத்தில் வந்தால் காவியம், கை வளைஞ்சு வரைஞ்சா என் எழுத்தே ஆகும் ஓவியம் அப்படின்னு சாந்தனும் அவங்க சாந்தனுடைய அத்தையும் தன்னுடைய மகளும் அந்த பாட்டை கற்றுக்குறாங்க. நன்றி, வணக்கம்.